வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சே நீங்கள் ஆல் போர்டு 100% வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஏபிபிசிஎஸ்சி 3 நம்பர் வின்னிங் எடுக்கவும் இந்த ஒரு மெத்தேடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்ம ரெகுலராகவே நம்ம கொடுத்து இருக்கோம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள இந்த வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி முன்னாடி நாள் வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சு ஒரு 3 மெத்தேடில் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸ்ட்ராங்காகவே. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஜாக்பாட் 10:30 மணி ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் வரவும் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய நம்பர்ஸ்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் இப்போது நமக்கு சில நாள் இப்போது அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. இப்போது 30 நாள் நமக்கு ரிசல்ட் வருதுன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 நாள் கம்பல்சரி வின்னிங் கிடைக்கும். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு 3 நம்பர் வின்னிங் எடுக்கலாம். இந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்தி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸு நீங்கள் எப்போதே எடுக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 682. உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் வந்த ரிசல்ட் நமக்கு வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 682. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோலாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் வந்திருக்கு, ஆல் போர்டில் 6ஆம் நம்பரும் வந்திருக்கு. 62ங்கிறது நமக்கு ஏசியே பாஸ் ஆகிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த மெத்தேடை வச்சு 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கும் கெஸ்ஸிங்கில் 68ங்கிறது நம்ம ஏபியில் பாஸ் பண்ணியிருக்கோம், வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸும் ரெகுலராக 2 நம்பர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 2மே பவரில் தான் அடிச்சிருக்காங்க. 2 அதாவது 7க்கு பவர் 2ன்னு வந்துருச்சு, 3க்கு பவர் 8ன்னு சொல்லி பவர்லேயே அடிச்சிட்டாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரும் நான் என்ன சொல்கிறேன்னா 30 நாள் இப்போது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆயிரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 30 நாள் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் இதில் கொடுக்குற 2 நம்பரில் இருந்துமே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். இதில் 10 நாள் இதில் கொடுக்குற 2 நம்பருமே வந்துடும் 30 நாள் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்லேருந்து. நீங்கள் ரெகுலராக இந்த மெத்தேடை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு நம்ம எப்படி வின்னிங் நம்பர்ஸ் அடுத்த நாள் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் நம்ம 10:30 மணிக்கு அடிக்கக்கூடிய நம்பரில் நம்ம கெஸ்ஸிங்காக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்களுமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1 9ன்னு இருக்குது. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1 9ன்னு இருக்குது. அடுத்த ட்ராவுக்கு இந்த 9ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். உங்களுடைய கணக்கில் எந்த போர்டில் வந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது ஒரு மெத்தேடு. இந்த மெத்தேட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு
வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மெத்தேடில் இருந்தும் ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா இந்த மெத்தேடும் உங்களுக்கு ஒரு 20 நாள், 22 நாள், 25 நாள் பாஸ் ஆகும். நமக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸை பொறுத்து ரிசல்ட்டும் வரும். இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்திக்காங்க. ஏன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6க்கும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 8க்கு ஒரு நம்பர் மேலே போய் 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆல் போர்டு 9ங்கிறதும் ஒரு கணக்கில் இருக்குது. 6க்கு 1 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மெத்தேடில் பார்க்கையிலையும் 1ஆம் நம்பரும் ஏதோ ஒரு போர்டில் வர்ற மாதிரி தான் கணக்கில் கிடைக்கிது. ஆப்போசிட் மெத்தேடெலாம் நம்ம பயன்படுத்தையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 1, 6ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தேடில் நமக்கு ஆல் போர்டு வந்து 9, 1ன்னு கிடச்சிச்சு. இந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நமக்கு கூட்டினோம்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 6. 6ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 7ன்னு கிடைக்கிது. அப்போது ஆல் போர்டு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸில் 7ஆம் நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ஆல் போர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம். இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு 2ஆம் நம்பர் வந்து தொடர்ந்து வந்து 5 நாள் அடிச்சிருக்காங்க அடுத்து. அந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து மீண்டும் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து என்னையோடைய ஒரு கணக்கில் வந்து இந்த 7க்கு பவர் 2ங்கிற மாதிரியும் ஒரு கணக்கு வந்திருக்கு. எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் எந்த மெத்தேடை வச்சு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங்லையும் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிறது நமக்கு பெண்டிங்லையும் இருக்குது. அப்போது பெண்டிங் நம்பர்ஸாக இருக்கிறதுனால வந்து 2ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பெண்டிங்கில் இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர்ஸில் வந்து 2ங்கிறது வந்திருக்கு. அப்போது வந்து நமக்கு ட்ரையல் நம்பர்ஸில் வந்திருக்கிறதுனால வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள் 2 வந்துருந்துச்சு, அதனால் ஒரு 2 இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவுக்கு வந்து எந்த மாதிரி ரிசல்ட்டு வந்து அடிப்பாங்க அப்படின்னு பார்க்கையில் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த நிர்மல் ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நம்ம எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா மெத்தேடாக மட்டும்தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லையா வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 682 பெருக்கல் 99. இந்த ஃபார்முலா நம்பரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 518ன்னு கிடச்சிருக்கு. 518ன்னு நமக்கு கிடைக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து நமக்கு 5, 1, 8ங்கிற மாதிரி இந்த ஒரு கணக்கில் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடில் வந்து 518ன்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா எந்த போர்டுக்கு எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 6க்கு 1ன்னு ஏ போர்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டில் வந்து 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா, பி போர்டு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஒரு கணக்கை வச்சு நான் பார்க்கையில் வந்து இந்த போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை சிங்கிள் ஷார்ட் நம்பராக நான் ஃபைனல் கெஸ்ஸிங்காகவே கொடுக்குறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 8 இந்த பெருக்கல் மெத்தேடை வச்சு நான் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு மெத்தேட்லையும் இந்த மெத்தேட்லேருந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது. உங்களுக்கு எந்த மெத்தேடு நீங்கள் ரெகுலராக எடுத்து நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 3 மெத்தேடையுமே நான் மேட்ச் பண்ணி தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எப்போதுமே நமக்கு இந்த 3 நம்பரையுமே மேட்ச் பண்ணையில் வந்து இந்த 3 மெத்தேடையுமே மேட்ச் பண்ணையில் அதிகமாக வந்து நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு. இப்போது நான் வந்து இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து பாக்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் வந்து நமக்கு
758ங்கிறத நீங்கள் பாட்ஸில் வந்து எடுத்துக்கலாங்க. 758ங்கிறத பாட்ஸில் எடுத்துக்கலாம். 416ங்கிறதையும் ஒரு நம்பர் பாட்ஸில் எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பர் தான் நம்ம வந்து நிர்மல் டிராவுக்கான பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த 3 மெத்தேடையுமே மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸு பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு 7ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுற நம்பர்களுக்கும் ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 8ங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.